கேர்ள்ஸ் அணியில் நான் சௌந்தர்யா சொல்வேன். கிரியேட்டிவா அந்த ரோல்ல நீ யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு சிவா ப்ரோ பார்க்குறேன். சிவா ப்ரோ தான் சொல்றேன். வாய்ப்பு கிடைச்சப்பையும் கூட அதை அவர் பயன்படுத்திக்கலையோ. இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கேர்ள்ஸ் டீம்லேருந்து வேகமாக எழுந்து வந்து சௌந்தர்யம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. யார் ஆரம்பிச்சது? வர்ஷினி தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அது கூட பரவாயில்ல, ரொம்ப லத்தாஜிக்கலாக இருந்தேன்னு சொல்லிட்டாங்க. இது கூட பரவாயில்லங்க. ஆனால் நம்ம தர்ஷிகா இருக்காங்க, அவங்க எழுந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலில் இன்னும் சுவாரஸ்யமாக நிறைய பண்ணியிருக்கலான்னாங்க. ஆனால் தர்ஷிகா என்ன சுவாரஸ்யமாக பண்ணாங்க அப்படின்னு தான் நான் யோசிச்சுக்கிறேன். சரி, இந்த வாரம் கேர்ள்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சௌந்தர்யா. பாய்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவா. ஆப்வியஸாக அவருக்கு தான் கொடுக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அரசருக்கே கொடுக்கலாம். ஏன்னா அரசராக இருந்தாலும் வாயை முட்டு சும்மா தான் உட்காந்துருந்தார். மூஞ்சில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. வேலைக்கு சாப்பிட்டு ஜாலியாக ஆள் உட்காந்துக்கினே இருந்தாப்பில். அவ்வளோதான் அவர் அரசராக பண்ண விஷயமே. ஸோ அவருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்கலாம். இந்த வாரத்துக்கான ஒஸ்ட் பர்ஃபார்மர் சௌந்தர்யா மற்றும் ராணவ் கிடையாது, சிவா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை பிக் பாஸ் கொடுக்க போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.